கிதாபுன், கிதாபின், கிதாபன். அல் கிதாபு, அல் கிதாபி, அல் கிதாப. இந்த 6 அமைப்பு அல்லது பேட்டர்னில் உள்ள பெயர் சொற்கள் புத்தகம் என்ற ஒன்றைத்தான் குறிக்கிறது. எந்த இடத்தில் எந்த அமைப்பு அல்லது பேட்டர்ன் பயன்படுத்தப்படுகிறது? ஒரு புத்தகம் மேஜையில் உள்ளது. அந்த புத்தகம் திறந்துள்ளது. மேஜையின் மேலுள்ள அந்த புத்தகம் திறந்துள்ளது. முதல் வாக்கியத்தில் ஒரு புத்தகம் என்பதும் இரண்டாம் வாக்கியத்தில் அந்த புத்தகம் என்பதும் எழுவாய் அல்லது சப்ஜெக்ட் என்ற நிலையில் வந்துள்ளது. எழுவாய் அல்லது சப்ஜெக்டாகவும் அல்லது சாதாரண நிலையிலும் வந்து பொதுவாக குறிப்பிட்டால் கிதாபுன் என்ற அமைப்பு பேட்டர்னில் உள்ள வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எழுவாய் அல்லது சப்ஜெக்டாக வந்து குறிப்பிட்டு சொல்லும்போது அல் கிதாபு என்ற அமைப்பு பேட்டர்னில் உள்ள வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அவன் ஒரு புத்தகத்திலிருந்து படித்தான். அதிலிருந்து என்று சொல்லக்கூடிய மின் என்ற இடைச்சொல் அல்லது பிரிபோசிஷனை அடுத்து ஒரு புத்தகம் என்ற பொதுவான பெயர் சொல் வந்துள்ளது. இங்கு கிதாபின் என்ற அமைப்பு அல்லது பேட்டர்னில் உள்ள பெயர் சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பேனா அந்த புத்தகத்தின் மேல் உள்ளது. அவன் எந்த புத்தகத்தை படித்தானோ அந்த புத்தகத்தின் மேல் ஒரு பேனா உள்ளது. மேலே என்று சொல்லக்கூடிய அலா என்ற இடைச்சொல் அல்லது பிரிபோசிஷனை அடுத்து அந்த புத்தகம் என்ற ஒரு குறிப்பிட்ட பெயர் சொல் வந்துள்ளது. இங்கு அல் கிதாபி என்ற அமைப்பு அல்லது பேட்டர்னில் உள்ள பெயர் சொல் பயன்படுத்தப்படுகிறது. அவன் ஒரு புத்தகத்தை படித்தான். இங்கு ஒரு புத்தகம் என்ற பொதுவான பெயர் சொல் செயற்படுபொருள் அல்லது ஆப்ஜெக்ட் என்ற நிலையில் வந்துள்ளது. இங்கு கிதாபன் என்ற அமைப்பு அல்லது பேட்டர்னில் உள்ள பெயர் சொல் பயன்படுத்தப்படுகிறது. அவன் எந்த புத்தகத்தை படித்தானோ அந்த புத்தகத்தை நான் படித்தேன். இங்கு அந்த புத்தகம் என்ற குறிப்பிட்ட பெயர் சொல்லானது செயற்படுபொருள் அல்லது ஆப்ஜெக்ட் என்ற நிலையில் வந்துள்ளது. இங்கு அல் கிதாப என்ற அமைப்பு அல்லது பேட்டர்னில் உள்ள பெயர் சொல் பயன்படுத்தப்படுகிறது. எழுவாய் அல்லது சப்ஜெக்டாக வரும் பெயர் சொற்கள் பொதுவாக சொன்னால் கிதாபுன் என்ற அமைப்பிலும் குறிப்பிட்டு சொன்னால் அல் கிதாபு என்ற அமைப்பிலும் வருகிறது. இடைச்சொல் அல்லது பிரிபோசிஷனை அடுத்து வரும் பெயர் சொற்கள் பொதுவாக சொன்னால் கிதாபின் என்ற அமைப்பிலும் குறிப்பிட்டு சொன்னால் அல் கிதாபி என்ற அமைப்பிலும் வருகிறது. செயற்படுபொருள் அல்லது ஆப்ஜெக்ட் என்ற நிலையில் வரக்கூடிய பெயர் சொற்கள் பொதுவாக சொன்னால் கிதாபன் என்ற அமைப்பிலும் குறிப்பிட்டு சொன்னால் அல் கிதாப என்ற அமைப்பிலும் வருகிறது. கமருன் சந்திரன் அல்லது ஒரு சந்திரன் என்று சொல்லலாம். அல் கமாரு சந்திரன் அல்லது அந்த சந்திரன் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். ஷம்சுன் சூரியன் அல்லது ஒரு சூரியன் என்று பொதுவாக சொல்லலாம். அஷம்சு சூரியன் அல்லது அந்த சூரியன் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். கமருன் என்ற வார்த்தைக்கு முன்னால் அல் என்ற எழுத்துக்கள் இணையும் போது அல் கமரு என்று சாதாரணமாக இணைந்து விடுகிறது. ஆனால் ஷம்சுன் என்ற வார்த்தைக்கு முன்னால் அல் இணையும் போது இல்லை அடுத்து இஷ் என்ற எழுத்து வருகிறது. இல் என்ற எழுத்து நுனிநாக்கு மேல்வாயின் முன்பகுதியை தொடுகிறது. இஷ் என்ற எழுத்து நடுநாக்கு மேல்வாயின் நடுப்பகுதியை தொடுகிறது.
இல்லை அடுத்து இஷ் என்ற எழுத்து வரும்போது சரளமாக சொல்ல முடிவதில்லை. இங்கு இல் உச்சரிப்பை இழந்து இஷ் இரட்டிப்பாகி அஷம்சு என்றாகிறது. அரபியில் 14 எழுத்துக்கள் நாக்கு சம்பந்தப்பட்ட உச்சரிப்பை உடைய எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டு வரும் வார்த்தைகள் அஷம்சு என்ற அமைப்பிலும், நாக்கு உச்சரிப்பு சம்பந்தப்படாத 14 எழுத்துக்களை கொண்டு ஆரம்பமாகும் வார்த்தைகள் அல் கமரு என்ற அமைப்பிலும் வருகிறது.